மெய்ப்பொருளாளர் தங்கி இருக்கக்கூடிய அறையிலே அவருடைய மனைவியார் அவருக்கு வேண்டிய உபசரணைகளை எல்லாம் செய்து கொண்டு அருகிலே இருக்கின்றார். தத்தன் என்று சொல்லக்கூடிய மெய்காப்பாளன் தடுத்து நிறுத்துகின்றான். அரசர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார், நீங்கள் போக முடியாது என்று சொல்லுகின்றான். இவனுடைய பொய் தன்மையை உணர்கின்றார். விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா இவன் அதெல்லாம் பொருட்படுத்தாம அப்படி அவனை தள்ளி விட்டுட்டு மெய்ப்பொருளாளர் எங்க இருக்கிறாரோ அங்கே போய்விடுகின்றார். நான் மிகப்பெரிய சிவ ஆகமம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை உங்களுக்கு உபதேசிப்பதற்காக வந்திருக்கின்றேன், நீங்கள் அதை கேட்டருள வேண்டும் என்று சொல்லி மெய்ப்பொருளாளரிடத்திலே சொல்லுகின்றார். அப்போது மனைவியாரும் பக்கத்துல தான் இருக்காங்க. பூச்சூடிய மங்கை, நான் இந்த ஆகமத்தை உங்களுக்கு உரைக்கும் பொழுது பக்கத்திலே இருக்கக்கூடாது, அவரை அனுப்புங்கள் என்று சொல்லவே மெய்ப்பொருளாளரும் அவருடைய மனைவியை போக சொல்றாரு. உங்களுடைய சிவ ஆகமத்தை உங்கள் வாயினால் நான் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருப்பேன் என்று மெய்ப்பொருள் நாயனார் அப்படியே உள்ளம் பூரித்து போய் இவரிடத்திலே கேட்பதற்காக அமருகின்றார். அப்போதுதான் அந்த சிவ ஆகம அந்த புத்தகத்தை அப்படியே திறந்து புத்தகத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கத்தியை எடுத்து அவர் குனிஞ்சி ஆகமத்தை கேட்கின்ற பொழுது அவருடைய முதுகிலே அந்த கத்தியை எடுத்து அப்படியே குத்தி வீழ்த்தி விடுகின்றார். மெய்ப்பொருளாளர் இரத்த வெள்ளத்திலே அப்படியே கிடக்கிறாரு. இவர் பார்க்கிறாரு, அங்கிருந்து தத்தன் ஓடி வர்றான். அரசனை கொன்று விட்டானே என்று சொல்லி வாளை அப்படியே உருவி அந்த முத்தநாதனை கொல்ல முற்படுகின்றார். சாகும் தருவாயில் கூட அந்த மெய்ப்பொருளாளர் இவர் அணிந்திருந்த ருத்ராட்சத்திற்கும் விபூதிக்கும் மதிப்பு கொடுத்து அந்த தத்தனிடத்திலே சொல்லுகின்றார், தத்தா இது நமர், இவரை நீ கொல்லக்கூடாது, நீ இவரை வெளியே கொண்டு போய் அனுப்பி வை என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த மெய்ப்பொருளாளருடைய பக்தி எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த நிலையில் கூட பொய்யா ஒரு வேடத்தை அணிந்து வந்து இவரை கொன்ற பொழுதிலும் அவர் அந்த சிவமான தன்மைக்கு மதிப்பு கொடுத்து அவரை கொல்லக்கூடாது என்ற தன்மையிலே உறுதியாக இருந்தார் என்று சொன்னால் இந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய பக்தி எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். என்னொன்று உண்டு, அருணகிரிநாதர் இந்த பொய் வேடத்துக்கு ஏற்றவாறு ஒரு பாடலை மிக அருமையாக பாடியிருக்கார். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் சின்னத்தை மாற்றி மெய் சின்னத்தை ஏற்றி பொற்பதத்துக்கு உள்ளாக்கு புலியூரா என்று சொல்லி பாடியிருக்கின்றார்.